ஹே கைஸ், நான் உங்கள் Geekytamizha. இன்னைக்கு வந்து நம்மக்கிட்ட Poco X7 Pro இருக்குது. இதோட அன்பாக்சிங் அண்ட் ஹேண்ட்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து Poco X7 Pro 5G அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு டிப்பிக்கலான Poco பேக்கிங் அப்படி வந்து நம்ம சொல்லலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து Poco X7 Pro அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ ஃப்ளிப்கார்ட் வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து நமக்கு சீலை பிரித்து அவங்க ஃபோட்டோ எடுத்து தான் நமக்கு வந்து கொடுத்தாங்க. பேக் சைடு ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால்பி விஷன் இருக்குது, டால்பி அட்மோஸ் இருக்குது, அதுக்கப்புறம் NFC இருக்குது, ஹாப்டிக்ஸும் சூப்பராக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பார்ப்போம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணது 8GB RAM 256GB தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கோம். ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து MRPயில் வந்து 32,000 rupees வந்து போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து 27,999 பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் 12GB RAM மாடல் பார்த்தீங்கன்னா 30,000 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது இல்லாமல் எக்கச்சக்கமான கார்டு ஆஃபர்ஸும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு போக்கோ அப்படின்னு சொல்லி இன்னொரு பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு டிப்பிக்கலான ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து கொஞ்சம் ரப்பரிஷ் குவாலிட்டியாக வந்துருக்கு. ஸோ ஒரு நார்மல் டிபியூ கேஸோட ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேட் வந்து கொடுத்துருக்காங்க. வேணால் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். நான் வந்து பக்கத்தில் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து இந்த ஃபோன் தான் இருக்குது. ஸோ ஃபோன் வந்து பார்க்குறதுக்கு கண்டிப்பாக அழகாக இருக்குது. ஆனால் ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நமக்கு பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்படியே அது வந்து பிளாஸ்டிக் அப்படின்னு வந்து நமக்கு தெரியல. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு போக்கோக்கு வந்து நம்ம பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து சொன்னபடி பின்னாடி வந்து நமக்கு அந்த போக்கோ பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் கலர் டோன் இருக்குது. பிளாஸ்டிக் பேக் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா வித் நமக்கு வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ரெசல்யூஷன் இருக்குது. அதே சமயத்தில் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் இருக்குது. ப்ளஸ் ஒரு ஃப்ளாஷும் நமக்கு வந்து பேக் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 6.67 inch 120Hz AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு HDR சப்போர்ட்டும் இருக்குது. அதே சமயத்தில் எனக்கு வந்து டால்பி விஷன் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் எனக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் 20 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலே வந்து நம்மளுக்கு IR பிளாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு வந்து அந்த மைக்ரோஃபோன் அப்புறம் நமக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா நமக்கு வந்து IR பிளாஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த ஃபோனில் நமக்கு வந்து இன்பில்ட்டாக NFC-யும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு ஸ்பீக்கரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் USB Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து நீங்கள் 2 நானோஸும் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு ஒரு 16 5G பேண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஸ்டர்டியாக தான் இருக்குது. அங்கே வந்து பெருசாக நமக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரேம். ஸோ ஃப்ரேமை தவிர பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வேறு எதுவுமே வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து 5G டெஸ்ட். ஸோ 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏர்டெல் சிம்லையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதே சமயத்தில் ஜியோ சிம்லையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். 16 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 5G வந்து நம்மளுக்கு பக்காவாக வந்து வேலை செய்யுது. ஸோ 5Gயில் வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு குறைபாடும் போக்கோ சைட்லேருந்து வைக்கல அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ப்ராசஸர். ஸோ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்மளுக்கு Dimensity 8400 அல்ட்ரா ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசஸர் வந்து கண்டிப்பாக 25,000 ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராசஸர் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டெபிலிட்டி டெஸ்ட்டும் நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து எதுவுமே நம்மளுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி அடி வாங்கலை அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஃபாஸ்ட்டான UFS 4.0 ஸ்டோரேஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ்லையும் எந்த விதமான காஸ்ட் கட்டிங்கும் நம்மளுக்கு வந்து பண்ணல. அது இல்லாமல் ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு 6550 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 90 வாட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு அந்த சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோன் வந்து ஃபோனை பற்றி இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்தாச்சு. ஸோ ஃபோனுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பூட் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பூட் கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ஃபோனை ஃபுல்லாக செட் பண்ணிட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து ஹாப்டிக் ஃபீட்பேக் கொடுத்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் போக்கோ பவர் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனை வந்து ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. சாஃப்ட்வேர் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்மூத்னஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த 120Hz அதே சமயத்தில் எனக்கு வந்து டிஸ்பிளேவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் எனக்கு பிடிக்காத சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் வந்து பயங்கரமாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து என்னென்னமோ எனக்கு பேர் கூட தெரியாத நிறைய கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து அமேசான் ஆப்பு, நெட்ஃப்ளிக்ஸ் ஆப் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பரவாயில்லைங்க, நமக்கு வந்து ப்ரைஸிங் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்காக இதை வந்து நம்ம மன்னிச்சு விட்லாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம்.
ஸோ நம்ம வந்து ஆப்ஸ் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைலர். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க இதில் வந்து கூகுள் டைலர் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல விஷயம் என்னன்னா கூகுள் டைலர் வந்து கொடுக்கல. இதில் வந்து நம்மளுக்கு அந்த ஹைப்பர் வாய்ஸ் ஷாமியோட டைலர் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். மெசேஜிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அங்கே வந்து கூகுள் மெசேஜஸ் தான் கொடுத்துருக்காங்க. RCS சப்போர்ட்டோட தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட்டிங்ஸ்க்கு போகலாம். செட்டிங்ஸ்க்கு போயிட்டு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் ஓப்பன் பண்ணனே ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் காட்டுச்சு. அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து நான் பண்ணிட்டேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 15 வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக ரொம்ப சூப்பரான விஷயம். லேட்டஸ்ட்டான ஆண்ட்ராய்டு வெர்ஷன் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் லேட்டஸ்ட்டான ஹைப்பர் வாய்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். போக்கோ வந்து இந்த தடவை சாஃப்ட்வேரில் வந்து ரெண்டுமே லேட்டஸ்ட்டான வெர்ஷன் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி நீங்கள் பார்க்கலாம் ரேம் வந்து நமக்கு 8GB + 4GB விர்ச்சுவல் ரேம் அப்படின்னு போட்டிருக்காங்க. டைமென்சிட்டி 8400 அல்ட்ரா ப்ராசஸர் வந்து நமக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ மீதி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 256GB ஸ்டோரேஜ் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35GB வந்து ஆக்குபைடாக இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 512GB வேரியன்ட் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணல. 256GB வேரியன்ட் மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 256GB வேரியன்ட் வாங்கினா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஜிபி தான் நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்க போகுது. மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னும் டிசம்பர் செக்யூரிட்டி பேட்சில் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ எனக்கு வந்து இன்னும் ஜனவரி செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து வரல. ஸோ கூடிய சீக்கிரம் அதை விட்டாங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக கீழே வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ். ஸோ டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸில் ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேசிக்கான செட்டிங்ஸ் லைட் மோட் டார்க் மோட் எல்லாமே இருக்குது. இந்த புது ஹைப்பர் வாய்ஸை பற்றி கண்டிப்பாக நம்ம சேனலோட டெடிகேட்டடாக வீடியோ வந்து நம்ம போஸ்ட் வந்து பண்ணலாம். நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ரிஃப்ரெஷ் ரேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ ரிஃப்ரெஷ் ரேட்டில் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. அதுவே நம்மளுக்கு வந்து நல்லா தான் ஹேண்டில் பண்ணுறது, ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஆனால் கஸ்டமில் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து 60 Hz வந்து வச்சுக்க முடியும், 120 Hz வந்து வச்சுக்க முடியும். ஸோ 90 Hz ஆப்ஷன் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து ஃபாண்ட்டை வந்து மாற்றிக்கலாம். அந்த தீம் ஸ்டோர் வந்து நமக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ ஃபார்ம் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 ஃபாண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மற்றபடி பர்சனலைசேஷன் எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு டிசப்பாயிண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே தாங்க. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்குள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேனா என்ன மீனிங்னா நமக்கு வந்து டிஸ்பிளே எப்போவோ ஆனில் இருக்கணும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து நமக்கு வெறும் 10 செகண்டுக்கு மட்டும் தான் ஆனில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெட்மி அதுக்கப்புறம் ஷாமிக்காரங்க இந்த போக்கோக்காரங்களாம் ஏன் இது பண்ணுறாங்க அப்படின்னு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஃபுல்லாக ஆல்வேஸ் ஆனாக நம்மளுக்கு வந்து இருக்கணும். ஆனால் வெறும் 10 செகண்டுக்கு மட்டும் தான் நமக்கு ஆன் பண்ணுற டிஸ்பிளேவாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஒரு தம்ஸ் டவுன். மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய சேஞ்சஸும் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நான் டெடிகேட்டடாக ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு DRM Info ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ DRM Info ஆப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ DRM Info ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம் டால்பி விஷன் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. HDR10 HDR10+, அதுக்கு ஒரு பெரிய சம்சம். அதே சமயம் நமக்கு வந்து டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து நமக்கு 30 60 90 120 சப்போர்ட் இருக்குது. L1 சர்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேஷன்ஸ் அதுக்கப்புறம் சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு குறையும் இல்லை. ஸோ மேனுவல் கேமரா கம்பேட்டபிலிட்டி நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணியாச்சு. கேமரா 8P வந்து நமக்கு எனேபிள் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுள் கேமரா வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் கேமராக்கு ஒரு வீடியோ வேணால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து வீடியோ வந்து போடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அங்கேயும் நம்மளுக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேமராஸ். ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் பின்னாடி வந்து 50 மெகாபிக்சல் சோனி LVT600 சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். அதே சமயத்தில் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 20 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஆக்சுவலி ஒரு போகோ ஃபோன் வந்து டெஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கேமரா UI வந்து ரொம்ப ஸ்கெலிட்டனாக இருக்குங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாம்சங் ஃபோன்ஸ் அதுக்கப்புறம் விவோ ஃபோன்ஸ் ஓப்போ ஃபோன்ஸ் நிறைய டெஸ்ட் வந்து பண்ணோம். அவங்களாம் நமக்கு வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஓப்போட கேமரா இன்டர்ஃபேஸ் வந்து இன்னமும் நமக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்கெலிட்டனாக தான் இருக்குது. அதை வந்து நமக்கு இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ 4K 60 FPS வந்து மேக்ஸிமமாக அவங்களால வந்து மெயின் கேமராவில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் எவ்வளோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 1080p 30 இருக்குது. ஆனால் மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து 1080p 30 தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ 4K ரெக்கார்டிங் வந்து ஃப்ரண்ட்டில் இல்லை, பேக்கில் மட்டும் உங்களுக்கு வந்து 4K 60 FPS ரெக்கார்டிங் வந்து இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரோ மோட் எல்லா மோடும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து சில சாம்பிள்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபோட்டோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கலர்ஸ் வந்து கொஞ்சம் வைப்ரண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் பெருசாக ஓவர் சேச்சுரேட்டடாக இல்லை. ஆனால் HDR பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் அந்த சன்னை பார்க்கலாம், நல்லாவே நமக்கு வந்து HDR வந்து பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் அல்ட்ரா வைடில் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஈவினிங் டைம். ஸோ கொஞ்சமாக லைட்டு கம்மியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அடி வாங்க ஆரம்பிச்சுது. ஆனால் மெயின் கேமராவில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. பிளரும் நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து கொஞ்சம் நான் சொன்னபடி வைப்ரண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் ஓவர் சேச்சுரேட்டாக இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்ல மாட்டேன். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்னபடி பாருங்கள், அல்ட்ரா வைடில் லைட்டு கம்மியாக வந்து கொஞ்சம்
நாய்ஸியாக வந்து இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து நல்லாவே இருக்குது. ஆனால் இந்த ஃபோன் வந்து நான் ஃபோட்டோஸ்க்காக மட்டும் நம்ம பார்க்காம பர்ஃபார்மன்ஸ்க்காக நம்ம வந்து பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன விதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் வேணுமா, இல்லை பேட்டரி வந்து ரொம்ப பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து அந்த பேட்டரி ரிவ்யூ வேணுமா, இல்லை என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக வந்து நான் ரிவ்யூ வந்து பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கமெண்ட் மறக்காமல் நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.